இந்த கதையில வர அந்த குட்டி பையன் செய்யற தப்ப நீங்களும் உங்க வாழ்க்கையில செஞ்சிடாதீங்க. என்ன அப்படின்னா, ஒரு பையனும் ஒரு அம்மாவும் அவங்க வீட்ல இருக்கும்போது சடனா பவர் ஆஃப் ஆயிடுது. அம்மா பையன்கிட்ட மெழுகுவர்த்தி ஏத்துக்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இவனும் மெழுகுவர்த்தி ஏத்துறதுக்காக வத்தி குச்சி கிழிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு வத்தி குச்சி கிழிக்கும் போது காத்துல அணைஞ்சு போயிடுது. செகண்டும் பண்றாங்க, அணைஞ்சு போயிடுது. இப்படியே பண்ணி கடைசியில ஒரே ஒரு வத்தி குச்சி தான் இருக்கு. அதை ஏத்த போகும்போது அவங்க அம்மா கேக்குறாங்க, கண்ணா இதையாச்சும் ஏத்திருவியா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா நான் இதை ஏத்திருவேம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் எல்லா காத்து வர எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மெழுகுவர்த்தி ஏத்தும் போது அது ஏத்திடுறாங்க. பட் அணைஞ்சு போயிடுது. அப்போ அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட சொல்றாங்க, நீ வத்தி குச்சி ஏத்தும் போதே ஃபோக்கஸ் பண்ணியிருந்த அப்படின்னா இன்னைக்கு நம்ம இருட்டுல உட்காந்துருக்கும் வேண்டாம், இத்தனை வத்தி குச்சி நீ வேஸ்ட் பண்ணியிருக்கும் வேண்டாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி தாங்க நம்மள சில பேர் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை கடைசி வாய்ப்பா நினைச்சு பண்ணாம, இது இல்லைன்னா என்ன, அடுத்தது இருக்கு அடுத்தது இருக்கு அந்த மாதிரி பண்றதாலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த பையனுடைய வீட்டுல இருந்த மாதிரி இருள் போல இருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமா ஆக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பையே கடைசி வாய்ப்பா நினைச்சு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை இருள்ல இருந்து ஒளிக்கு போகலாம்.